இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காதலனிடம் கொடுத்த நகை மற்றும் பணத்தை மறைக்க உறவினர் ஒருவரை இளம்பெண் ஒருவர் கொன்று எரித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பாக அந்த இளம்பெண், காதலன் மற்றும் உடந்தையாக இருந்த 17 வயது மகனும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அடுத்த புங்கம்பாடி பாரவலசு பகுதியை சேர்ந்தவர் 72 வயதான பழனிசாமி. இவர் ஒரு விவசாயி. இவருடைய முதல் மனைவிதான் சாமி ஆத்தாள். இவருக்கு குழந்தைகள் இல்லாததால் அந்த பெண்ணை பிரிந்து கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்பு மரகதம் என்பவரை பழனிசாமி 2வது திருமணம் செய்து கொண்டார். அவர்களுக்கு 2 மகள்கள் உள்ளனர். கடந்த 20ஆம் தேதி காலையில் பழனிசாமிக்கு வழக்கம் போல அவருடைய மனைவி மரகதம் காப்பி கொண்டு வந்தார். அப்போது பழனிசாமி கருகி போன நிலைமையில் சடலமாக கிடந்தார். இது குறித்து பெருந்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அந்த நிலைமையில்தான் பழனிசாமியை 5க்கும் மேற்பட்ட இடங்களில் வெட்டி கொலை செய்து அதன் பிறகு தீ வைத்து எரித்து இருப்பதாக பிரேத பரிசோதனையில் தெரிய வந்தது. இதனால் சந்தேகத்தின் பேரில் போலீசார் பழனிசாமி மனைவியின் சகோதரனான ஈரோடு முருங்கக்காட்டு வலசை சேர்ந்த தங்கமணியினுடைய மனைவி மாசிலாமணியிடமும் விசாரணை நடத்தினர். இதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. அது குறித்து போலீசார் சொன்னது என்னவென்றால், தங்கமணியுடன் நூல் மில்லில் வேலை பார்த்து வந்த தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த 36 வயதான தமிழன் என்பவர் மாசிலாமணியின் வீட்டுக்கு அருகே வீடு வாடகைக்கு எடுத்து மனைவி மற்றும் குழந்தைகளுடன் தங்கியுள்ளார். அப்போது மாசிலாமணிக்கும் தமிழனுக்கும் கள்ளக்காதல் ஏற்பட்டது. இதனை அடுத்து மாசிலாமணி தன்னுடைய மகளுக்காக வைத்திருந்த 10 சவரன் நகை மற்றும் பணத்தை தமிழன் வாங்கியிருந்த கடனை அடைக்க கொடுத்துள்ளார். இந்த நிலைமையில்தான் மாசிலாமணியினுடைய மகள் பருவ வயதை அடைந்ததை அடுத்து பூப்புனித நீராட்டு விழா நடத்த தங்கமணி ஆயத்தமானார். இதனால் மாசிலாமணி கள்ளக்காதலனிடம் கடனாக கொடுத்த நகை மற்றும் பணத்தை கேட்டுள்ளார். ஆனால் அந்த கள்ளக்காதலன் நகை மற்றும் பணத்தை கொடுக்க நீண்ட நாள் ஆகும் என்று சொல்லிவிட்டார். அதனால் உறவினர் யாராவது இறந்தால்தான் இந்த விழாவை தள்ளி போட முடியும் என்று திட்டம் தீட்டி தங்கமணியின் சகோதரியின் கணவரான பழனிசாமியை கொலை செய்ய மாசிலாமணி, கள்ளக்காதலன் தமிழன் ஆகியோர் திட்டமிட்டுள்ளனர். இதனை அடுத்து கடந்த 19ஆம் தேதி இரவு பெருந்துறை பாரவலசில் வீட்டுக்கு வெளியே கட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்த பழனிசாமியை வெட்டி கொலை செய்து உடலை தீயிட்டு எரித்துள்ளனர். பின்னர் எதுவுமே தெரியாதது போல நாடகமாடி இருக்கிறார்கள். கொலைக்கு உடந்தையாக மாசிலாமணியின் 17 வயது மகனும் இருந்துள்ளார். ஆகையால் 3 பேரையும் கைது செய்து தற்போது போலீசார் சிறையில் அடைத்திருக்கிறார்கள். பாருங்கள், எந்த ஒரு தவறையுமே செய்யாமல் செவனேன்னு கட்டிலில் தூங்கிட்டு இருந்தவரை போய் இவங்க கொண்டிருக்காங்க. இவங்களுடைய சுயநலத்துக்காக இவ்வளோ கொடூரமான மனிதர்கள் நம்மளை சுற்றி வாழ்ந்துட்டு இருக்காங்க பாருங்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.